ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே பெண்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே வேலை செய்யறதுக்கு நிறைய யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால் வெளியில் போய் வேலை செய்யவும் முடியாது. பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லைன்றது பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியில் வந்து இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து ரேட்டுக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ பீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ காசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தா நமக்கு வந்து கம்பெனிக்கு போய் கொடுக்குற அளவுக்குலாம் வராது. அதில் ஒரு பாதி அமௌண்ட்டாச்சும் நமக்கு வரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் நிறையா. அதனால தான் நான் வீட்டில் இருந்தபடியே சரி குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுதான் சரி வீடியோவில் நம்ம சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால செய்கிறேன். உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இந்த மாதிரி ஓட்டி கொடுக்குறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து துணி கடை அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பனியன் கிளாத் கட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி நிறையா இருக்கும். பக்கத்துலேயே இதுமாரி ஒரு சில வேலைகள்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம போய் அதை வந்து முயற்சி பண்ணி எடுத்து செய்ய மாட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து ட்ரிம்மிங் பண்ணி சரி ஏதாவது நம்ம கை செலவுக்காகட்டும், குழந்தைங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரிம்மிங் பண்ணி கொடுத்தா நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. பண்ணி கொடுத்தா ஏதாவது வருமானம் வரும் இல்லைங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் நம்ம ஒரு சில டிப்ஸும் சொல்கிறேன். நம்ம வந்து டைலரிங் வந்து ரொம்ப கற்றுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரம் அடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் வந்து கை ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் நைட்டி பிடிச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னால அதுலேயும் ஏதாவது ஒரு வருமானம் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே ஏதாவது ஒரு வருமானம் ஒரு ரூ. 100 ரூ. 200 ஒரு நாளைக்கு கிடச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.